பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பானவர்களே, இன்னும் சில நாட்களில் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தினத்தை நாம் எல்லாம் கொண்டாட இருக்கிறோம். இந்த சமயத்தில் இஸ்லாமியர்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி எந்த விதத்திலெல்லாம் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நிறைய வரலாறுகள் என்று இருட்டடிப்புகளும் வரலாற்று திரிபுகளும் செய்யப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிறது. உண்மையானால் அதுவல்ல. இஸ்லாமியர்கள் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக வேண்டி தனது உயிராலும் பொருளாலும் பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் 1524 முதல் சுதந்திர போராட்டம் கேரளாவிலிருந்து ஆரம்பமாகிறது. குஞ்சாலி மரைக்காயர் என்ற வசதியுள்ள ஒரு நபர் ஆங்கிலேயர்களினுடைய சூழ்ச்சிகளையும் திட்டங்களையும் தெரிந்து கொள்கிறார். அப்பொழுது கேரளாவை சிறு சிறு மன்னர்கள் ஆண்டு வந்த காலம். அனைத்து மன்னர்களையும் ஒன்று திரட்டி ஆங்கிலேயர்களினுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் சொல்லி சுதந்திர போராட்டத்தில் நாம் எல்லாம் ஈடுபட வேண்டும் என்று ஆர்வம் ஊட்டிய அந்த வசதி மிக்க குஞ்சாலி மரைக்காயர் அத்தோடு நிறுத்தவில்லை. நீங்களெல்லாம் ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கிறீர்கள், எனவே நான் உங்களுக்காக வேண்டி 200 கப்பல்களை வாங்கி தருகிறேன் என்று அன்னைக்கே 200 கப்பல்களை வாங்கி தந்தார். ஒரு கப்பலின் விலை 1524ஆம் ஆண்டு 2 லட்சம் ரூபாய் என்பதாக சொல்லப்படுகிறது. தனது செல்வத்திலிருந்து சொத்திலிருந்து 200 கப்பல்களை வாங்கி தந்தது மட்டுமல்ல, அந்த போராட்டத்தில் அவரும் அவருடைய குடும்பத்தார்களும் கலந்து கொள்கிறார்கள். அதே போராட்டத்தில் அவர்கள் ஷஹீதாகவும் ஆக்கப்படுகிறார்கள். எனவே இஸ்லாமியர்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பல்வேறு வகையில் பல தியாகங்கள் செய்திருக்கிறார்கள்.